லாங்குவேஜஸ்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 1599 லாங்குவேஜஸ் பேசப்படுது. அதுவும் அஃபிஷியலி கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் பேசிஸ்ல. இதுல மெயின் ஸ்ட்ரீம் லாங்குவேஜஸ் அதிக தரப்பு மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொழிகள்னு பார்த்தா 122 தானா. அதுல அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்தியாவிற்கென்று அலுவலக மொழிகளா 22 வகைப்படுத்தியிருக்காங்க. அப்ப லாங்குவேஜஸ் பத்தி கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க, சொல்லியிருக்காங்க. பார்ட் 17 பகுதி 17ல மொழிகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. பாகம் 17 பத்தி பார்ப்போமா? பாகம் 17ல ஆர்டிகல் 343 இருந்து 351 வரைக்கும் டீடைலா லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. எல்லா ஆர்டிகல்ஸையும் ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம படிக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஒரு 4 ஆர்டிகல் நச்சுன்னு தெரிஞ்சிருந்தா போதுமானது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 343 தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்லும். லாங்குவேஜஸ் ஆஃப் யூனியன் சொல்லுவாங்க. ஆர்டிகல் நம்பர் 2 344 344 எதை பற்றி சொல்லும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமிஷன்ஸ் அண்ட் கமிட்டிஸ் மொழி குழுக்களை பற்றி சொல்லும். சரிங்களா? 345 345 லாங்குவேஜஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி சொல்லும். ஃபைனலி ஃபோர்த் ஆர்டிகல் நம்பர் 348 நீதிமன்ற மொழிகளை பற்றி சொல்லும். அதாவது ஜுடிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதோட இன்னொன்று எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கங்க. அதான் ஷெட்யூல் நம்பர் 8 8வது அட்டவணையில் இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 22 மொழிகள். இப்போ சொல்லுங்க, 5 தெரிந்தால் 5 வேண்டாம்னு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இந்தியாவோட நேஷனல் லாங்குவேஜ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.